உங்களுடைய ஆன்லைன் பரிவர்த்தனை பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். அதே போல வந்துட்டு உங்களுக்கு கடன் வேணும். இதெல்லாம் எப்படி நீங்க அரபிக்ல நீங்க கேட்பீங்க? வாங்க நம்ம கத்துக்கலாம். பேங்க் பரிவர்த்தனை பற்றி படிச்சுட்டு வரக்கூடிய தொடரின் 4வது பாகத்துக்கு உங்க அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இந்த தொடர்ல நம்ம படிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்துட்டு கடனுக்கு அப்ளை பண்ணணும். ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அ லோன். நான் வந்துட்டு லோனுக்கு அப்ளை பண்ணணும், கடனுக்கு அப்ளை பண்ணணும். இதை தான் வந்துட்டு நான் ஸ்டேட்மெண்ட். இது எப்படி நம்ம வந்துட்டு அரபிக்ல கேட்கறது? வாங்க ஸ்டாண்டர்ட் அரபிக்ல நம்ம கத்துக்கலாம். உரீத் அன் உகத்திம் தலபன் லிகர்த். உரீத் அன் உகத்திம் தலபன் லிகர்த் அப்படின்னா என்ன? உரீத் அப்படின்னா எனக்கு வேணும், நான் விரும்புறேன் அப்படின்னு அர்த்தம். அன் உகத்திம் அப்படின்னா அப்ளை பண்றதுக்கு நான் வந்துட்டு ஆசைப்படுறேன், விரும்புறேன். தலபன் அப்படின்னா அப்ளிகேஷன். தலப் அப்படின்னு சொன்னா அப்ளிகேஷனுக்கு பயன்படுத்துறாங்க. தலபன் லிகர்த், கருத் அப்படின்னா கடனுக்கு. ஸோ கடனுக்கு அப்ளை பண்ண நான் விரும்புறேன். ஓகேங்களா? ஒரு எப்படி சொல்றது ஸ்டாண்டர்ட் அரபிக்ல? உரீத் அன் உகத்திம் தலபன் லிகர்த். வாங்க ஸ்டாண்டர்ட் அரபிக் இல்லாம ஸ்லாங்ஸ்ல எப்படி இதை புழங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சவுதி அரேபியன் ஸ்லாங்ல இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அபகா அபகா உகத்திம் அலா கர்த். அபகா உகத்திம் அலா கர்த். இப்போ வந்துட்டு கடனுக்கு வந்துட்டு அதே வார்த்தை தான், கர்த் தான் யூஸ் பண்றாங்க. வேண்டும், நான் விரும்புறேன் அப்படிங்கிறதுக்கு அபகா என்ன சொல்றாங்க? அபகா. அப்ப அப்ளை பண்ணணும். அனுகத்திம் அனுகத்திம் அலா கர்த். அப்ப தலப் அந்த அப்ளிகேஷன்ங்கிறத வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு அலா கர்த் டைரக்டாவே வந்துட்டு நான் கடனுக்கு வந்துட்டு நான் அப்ளை பண்ணணும். அபகா உகத்திம் அலா கர்த். இது பலஸ்தீனியன் வந்துட்டு இதை எப்படி கேட்பாங்க? பித்தி உகத்திம் அலா கர்த். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் மாறுது, எனக்கு வேணும், நான் விரும்புறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்றாங்க? பித்தி. பாக்கி உள்ளதெல்லாம் அப்படியே உகத்திம் அலா கர்த்ங்கிறது அப்படி அந்த சென்டென்ஸ். ஓகே. எஜிப்ஷியன் இது எப்படி? ஆயிஸ் வஅத்திம் அலா அர்த். அதேதான், எனக்கு வேணுங்கிறதுக்கு பதிலாக வந்துட்டு ஆயிஸ் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கி வந்துட்டு உச்சரிப்பு மட்டும் அவங்களுக்கு வேறுபடுது. காஃபுக்கு பதிலாக ஹம்சா வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. ஓகே. நான் வந்துட்டு கடனுக்கு அப்ளை பண்ணணும், லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு நம்ம படிச்சிட்டோம். ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா, ஸோ ஓகே கடனுடைய கண்டிஷன் என்ன? ஓகே கடன் தர்றீங்க, கடனுடைய கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். இது எப்படி நம்ம வந்துட்டு அரபிக்ல கேட்கறது? வாங்க ஸ்டாண்டர்ட் அரபிக்ல இது எப்படி நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொன்னா, மா ஷுரூத்தல் கர்த். மா ஷுரூத்தல் கர்த். ஷுரூத் அப்படின்னு சொன்னா கண்டிஷன், ஷுரூத் அப்படின்னு சொன்னா கண்டிஷன், கர்த்னா கடன். மா ஷுரூத்தல் கர்த். ஸோ கடனுடைய கண்டிஷன்ஸ் என்ன? இதுதான். ஓகேங்களா? இதை ஸ்லாங்ஸ்ல எப்படி கேட்பாங்க? ஏஷ் ஷுரூத்தல் கர்த் அப்படின்னு சவுதி ஸ்லாங்ல எப்படி கேட்பாங்க? ஏஷ் ஷுரூத்தல் கர்த். ஷுரூத்தல் கர்த் ஐ மீன் கடனுடைய கண்டிஷன் அப்படிங்கறது அந்த டேர்மா அதே தான் யூஸ் பண்றாங்க. ஷுரூத்னா கண்டிஷன்ங்கிறதுக்கு அப்படியே தான் நிபந்தனைகள் நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அதை அப்படியே தான் யூஸ் பண்றாங்க. என்ன அப்படிங்கிறது மட்டும் ஏஷ் அப்படிங்கிறத கேட்கறாங்க. ஓகே. ஷூ ஷருத்தல் கர்த். ஷூ ஷுரூத்தல் கர்த். இது வந்து பலஸ்தீன் ஸ்லாங்ல வந்துட்டு என்ன அப்படிங்கிறதுக்கு ஷூ அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. எஜிப்ஷியன்ல ஏ ஷுரூத்தல் கர்த். அப்போ இது டேர்மாவே யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ லோனுடைய கண்டிஷன்ஸ், நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிறதுக்கு ஷுரூத்தல் கர்த். நெக்ஸ்ட், என்னுடைய அக்கௌண்ட் பேலன்ஸை நான் செக் பண்ணணும். என்னுடைய அக்கௌண்ட்ல எவ்வளவு இருப்பு தொகை இருக்குது அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும். இது எப்படி நம்ம அரபிக்ல கேட்கறது? ஸ்டாண்டர்ட் அரபிக்ல இதை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொன்னா, உரீத் அத்தஹக்குக் மின் ரசீத் ஹிசாபி. உரீத் அப்படின்னா நான் விரும்புறேன், அத்தஹக்குக் அப்படின்னா செக் பண்றதுக்கு, மின் தஹக்குக் மின் தஹக்குக்கோட இணைஞ்சு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹரஃப். தஹக்குக் மின் ரசீத் ஹிசாபி, என்னுடைய அக்கௌண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஹிசாபி என்னுடைய அக்கௌண்ட், பேலன்ஸ்க்கு வந்துட்டு ரசீத். ஓகே, இதான் ஸ்டாண்டர்ட் அரபிக்ல. ஓகேங்களா? ஸோ சவுதி ஸ்லாங்ல கேட்கும்போது நம்ம எப்படி கேட்கலாம்? அபகா அபகா அஷையக் அலா ரசீத் ஹிசாபி. அபகா அஷையக் அலா ரசீத் ஹிசாபி. ஸோ சவுதி ஸ்லாங்ல அதே தான் வந்துட்டு, பட் என்ன மாறுது அப்படின்னு சொன்னா, விரும்புறேன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அபகா, உரீதுங்கிறதுக்கு பதிலாக அபகாங்கிறத வந்துட்டு வேண்டும் அப்படிங்கிற இடத்துல, விரும்புறேன் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்றாங்க? பயன்படுத்துறாங்க. ஓகே. ஸோ ஒரு பலஸ்தீனியன் வந்துட்டு இது எப்படி கேட்கறாங்க? பித்தி أتأكد من رصيد حسابي. بدي أتأكد من رصيد حسابي. நான் கன்ஃபார்ம் பண்ணணும், அத்தஅக்கத் செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அத்தஅக்கத் மின் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. ரசீத் ஹிசாபி அக்கௌண்ட் பேலன்ஸ்ங்கிற ஒரு டேர்மா ரசீத் ஹிசாபிங்கிறது தான் பயன்படுத்துறாங்க. எஜிப்ஷியன் ஆயிஸ் அஷூஃப் ரசீத் ஹிசாபி. ஆயிஸ் அஷூஃப் ரசீத் ஹிசாபி. ஆயிஸ் அப்படின்னா எனக்கு வேணுங்கிறதுக்கு, ஆயிஸ் அஷூஃப்னா நான் பார்க்கணும், அஷூஃப் ரசீத் ஹிசாபி என்னுடைய அக்கௌண்ட் பேலன்ஸை நான் பார்க்கணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நான் வந்துட்டு கஸ்டமர் சர்வீஸ்கிட்ட பேசணும். நான் கஸ்டமர் சர்வீஸ்கிட்ட பேசணும். இது எப்படி நம்ம வந்துட்டு அரபிக்ல நம்ம வந்து கேட்கறது? ஸ்டாண்டர்ட் அரபிக்ல உரீத் அத்தஹத்துஸ் இலா ஹித்மத்துல் அமல. உரீத் அத்தஹத்துஸ் இலா ஹித்மத்துல் அமல. ஹித்மத்துல் அமல அப்படின்னு சொன்னா கஸ்டமர் சர்வீஸ். ஓகேங்களா? அமல அப்படின்னா
கஸ்டமர்ஸ். ஹித்மா அப்படின்னா சர்வீஸ். ஹித்மத் அல் அமல்னா கஸ்டமர் சர்வீஸுக்கு சொல்லுவாங்க. உரீத் அப்படின்னா எனக்கு வேணும், நான் விரும்புறேன். அத்தஹத்தூஸ் நான் பேசணும், நான் கஸ்டமர் சர்வீஸ்ல பேச விரும்புறேன். ஓகேங்களா? ஸ்லாங்ஸ்ல வந்துட்டு இதை எப்படி சொல்லுவாங்க? சவுதி ஸ்லாங்ல இதை எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா அபகா அத்தகல்லம் மஅ ஹித்மத் அல் அமலா. அபகா அத்தகல்லம் மஅ ஹித்மத் அமலா. அபகா அப்படின்னு சொன்னா நான் விரும்புறேன். அத்தகல்லம் நான் பேசணும் அப்படிங்கிறதுக்கு அத்தகல்லம் அப்படிங்கிற பயன்படுத்துறாங்க. மஅனா உடன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். மஅ அப்படிங்கிற ஒரு ஹர்ஃப். அத்தகல்லம் மஅ ஹித்மத் அமலா. ஹித்மத் அமலாங்கிறது அதே தான் யூஸ் பண்றாங்க கஸ்டமர் சர்வீஸ்க்கு. ஓகே. பலஸ்தீனியன் வந்துட்டு இதை எப்படி சொல்லுவாங்க? பித்தி அஹ்கி மஅ ஹித்மத் ஜபாயின். பித்தி அஹ்கி மஅ ஹித்மத் ஜபாயின். ஹித்மத் ஜபாயின். அப்ப அமலான்ங்கிறது கஸ்டமர்ஸ் தான், ஜபாயின் அப்படிங்கிறதும் கஸ்டமர்ஸ் தான். ஹித்மத் அஸ் ஜபாயின் அப்படின்னு சொன்னா கஸ்டமர் கேர். ஓகேங்களா? ஸோ இவங்கள்ட்ட என்ன மாறுது? ஜபாயின்ங்கிறத வேற்றுமை யூஸ் பண்றாங்க. பேசணும் அப்படிங்கிறதுக்கு அஹ்கி. அஹ்கி மஅ. அஹ்கி அப்படிங்கிறத என்ன பண்றாங்க? பயன்படுத்துறாங்க. பித்தி அப்படின்னா நான் விரும்புறேன் அப்படிங்கிறதுக்கு பித்தி பயன்படுத்துறாங்க. ஓகே. எஜிப்ஷியன் இதை வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க? عايز أتكلم مع خدمة عملاء. عايز أتكلم مع خدمة عملاء. عايز அப்படின்னா நான் விரும்புறேன், அதே அர்த்தம் தான். அத்தகல்லம் அப்படிங்கிறத பேசுறதுக்கு பயன்படுத்துறாங்க. மஅ خدمة عملاء கஸ்டமர் சர்வீஸோட. ஸோ இதுலயும் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு சேம் தான். பட் எனக்கு விரும்புறேன் வேணும்ங்கிறதுக்கு மட்டும் ஆயிஸ் அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்றாங்க? வெர்பை வந்துட்டு பயன்படுத்துறாங்க. அடுத்து என்னுடைய ஆன்லைன் பேங்கிங் அக்கௌண்ட்டை நான் ஆக்டிவேட் பண்ணணும். என்னுடைய ஆன்லைன் பேங்கிங்கை வந்துட்டு நான் ஆக்டிவேட் பண்ணணும். இதுதான் ஸ்டேட்மெண்ட். இது எப்படி நம்ம வந்துட்டு அரபிக்ல சொல்றது? ஸ்டாண்டர்ட் அரபிக்ல இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா உரீத் தஃபீல் அல் ஹதமாத் அல் மஸ்ரஃபிய்யா அல் எலக்ட்ரானியா. உரீத் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும், நான் விரும்புறேன். தஃபீல் அப்படின்னா செயல்படுத்தணும். தஃபீல் அல் ஹதமாத் சர்வீசஸ். அல் ஹதமாத்னா சர்வீசஸ். அல் ஹதமாத் அல் மஸ்ரஃபிய்யா. அல் மஸ்ரஃபிய்யானா பேங்கிங், பேங்கிங் சர்வீஸ். அல் மஸ்ரஃபிய்யா அல் எலக்ட்ரானியா. எலக்ட்ரானியா அப்படின்னு சொல்றது வந்துட்டு இன்டர்நெட்டுக்காக பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? இன்டர்நெட் பேங்கிங் சர்வீஸை வந்துட்டு நான் செயல்படுத்தணும். ஒரே தஃபீல் அல் ஹதமாத் அல் மஸ்ரஃபிய்யா அல் எலக்ட்ரானியா. ஓகேங்களா? ஸ்லாங்ஸ்ல சவுதி ஸ்லாங்ல இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா அபகா அஃஅல் خدمات البنك ஆன்லைன். அபகா அஃஅல் خدمات البنك ஆன்லைன். ஸோ வந்துட்டு கிட்டத்தட்ட அதே தான். இங்க என்ன மாறுபடுது அப்படின்னு சொன்னா அஃஅல் خدمات البنك அப்படின்னு பயன்படுத்துறாங்க. மஸ்ரஃபிய்யா பேங்கிங் அப்படிங்கிறதுக்கு மஸ்ரஃபிய்யா அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துனாங்க. ஏன்னா மஸ்ரஃப் அப்படின்னாலுமே பேங்க் தான். ஸோ இவங்க டைரக்டா இங்கிலீஷையும் வந்துட்டு என்ன பண்றாங்க? பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றாங்க. ஆன்லைன்ங்கிறது எலக்ட்ரோனியாங்கிறது டைரக்டா வந்துட்டு அரபிக்ல உள்ள ஒரு வார்த்தை எலக்ட்ரோனியா. இவங்க டைரக்டா வந்துட்டு இங்கிலீஷ் என்ன பண்றாங்க? ஆன்லைன் அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? வேற பலஸ்தீனியன் ஸ்லாங்ஸ்ல இது எப்படி சொல்லுவாங்க? பித்தி அஃஅல் خدمات ஆன்லைன். பித்தி அஃஅல் خدمات ஆன்லைன். கிட்டத்தட்ட அதே தான். பித்திங்கிறது மாறுபடுது. அதே போல பேங்க், அந்த பேங்க்ங்கிறத பயன்படுத்தாம டைரக்டா خدمات ஆன்லைன், ஆன்லைன் சர்வீசஸ் வந்து நான் என்ன பண்ணும், எனக்கு வந்துட்டு வேணும் அப்படிங்கிறத டைரக்டா கன்வே பண்றாங்க. ஒரு எஜிப்ஷியன் வந்துட்டு இது எப்படி கன்வே பண்ணுவாங்க? ஆயிஸ் அஃஅல் خدمات البنك على النت. ஆயிஸ் அஃஅல் خدمات البنك على النت. ஸோ எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு ஆயிஸ் மட்டும் மாறுது, பாக்கி எல்லாம் கிட்டத்தட்ட சேம் தான். இங்க خدمات البنك பேங்க் சர்வீஸ் வந்துட்டு எனக்கு வேணும். على النت ஐ மீன் நெட்ல உள்ள நம்ம நெட் ஓரியன்டான ஆன்லைன் ஓரியன்டான பரிவர்த்தனை வந்துட்டு எனக்கு பேங்க்ல வந்துட்டு எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ லோன்ல இருந்து ஆன்லைன் பேங்கிங் வர இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். உங்கள யார் அரபிக் கத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி மற்றொரு வீடியோல ரொம்ப சீக்கிரம் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். கீப் லேர்னிங், ஸ்டே கியூரியஸ். See you in the next lesson. மஅ ஸலாமா.